ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் லாக் தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் சன்னுடைய ரூமுக்கு. போய் அங்கே நான் 3 days ஸ்டே பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் பிருத்திவிக்கு யோகட் பவுலும் எனக்கு எப்பவும் போல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த யோகட் பவுலில் நம்ம ப்ளூபெர்ரி மாதுளை இதெல்லாமே சேர்த்து மேலே கார்ன்ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக நல்லா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. அடையார் ஆனந்த பவனில் ரவா ரோஸ்ட்டும் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது போக ஒரு மெதுவடை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மெதுவடைக்கு அதே மாதிரி தான் கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கோயம்புத்தூரில் சாப்பிட்ற மாதிரி, பொள்ளாச்சியில் சாப்பிட்ற மாதிரி ரவா ரோஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக இல்லை. ஏன் அப்படின்னா ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினதுனால அப்படி இருக்குமோன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் மாறி இருந்துச்சு. கலரு இன்க்ளூடிங் கலரு என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அங்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பொள்ளாச்சி சைட்லலாம் ரவா ரோஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ அப்படியே எங்கள் சன்னுடைய வீட்டுடைய பேக் சைடு இது. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வீடுக தான், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது ரூமு. இது பேக் சைடு துணி காய போடுறது, வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடம். கீழே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னாலும் லிஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இது ஆப்போசிட் பில்டிங்கு. நிறைய சேஃப்டியான ஒரு இடம். கேட்டட் கம்யூனிட்டி தான். நான் இங்கே பெங்களூரில் 3 days தங்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சன் ஈவினிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஈவினிங் வெளியே போகிறதுக்காக கிளம்பியாச்சு. எங்கள் சன்னுடைய ரூமில் ஃபோட்டோஸ் பாருங்கள். தோனியுடைய ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் தெரியாமல் பின்னாடி நின்று எடுத்துட்டேன். இங்கே உள்ளே எடுக்க வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே மட்டும் வீடியோ எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த லாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நானும் பிருத்திவி 2 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். அடுத்த லாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.